ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான 50 ஜிகே கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை நிறுவியவர்? ஆன்சர் சி, ஜதீந்திரநாத் பானர்ஜி. சதீந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஸ் இருவரும் கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை நிறுவினர். அணுசீலன் சமிதி என்பது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தொடங்கப்பட்ட புரட்சி அமைப்பாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று 1905 அக்டோபர் 16 துக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. காரணம், இந்நாளில் வங்காளம் முறைப்படி 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. ஆன்சர் சி, கூற்று காரணம் இரண்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இடைக்கால இந்தியாவில் நீதி நிர்வாகத்தை நிர்வகிக்கும் உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்? ஆன்சர் ஏ, சுல்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகில இந்திய பணிகளுக்கான நியமனங்களை நியமிப்பவர்? ஆன்சர் பி, குடியரசுத் தலைவர். அகில இந்திய பணிகள்னு கேட்டாலும் குடிமை பணிகள்னு கேட்டாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். குடிமை பணிகள் என்பது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்ட நாள்? ஆன்சர் சி, 1950 ஜனவரி 25. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில தேர்தல் ஆணையம் டேஷ் தேர்தல்களை நடத்துவது இல்லை? ஆன்சர் டி, மாநில சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவது இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகில இந்திய சேவைகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி, 1951. நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்திரை வரி என்பது? ஆன்சர் சி, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதிக்குழுவின் தலைவரை நியமனம் செய்பவர்? ஆன்சர் பி, குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளரை நியமிப்பவர்? ஆன்சர் பி, குடியரசுத் தலைவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அட்டார்னி ஜெனரல் எந்த பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்? ஆன்சர் சி, சட்டப்பிரிவு 76. நாட்டின் மிக உயர்ந்த சட்ட அதிகாரி இந்திய அட்டார்னி ஜெனரல் ஆவார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி பத்திரிகை? ஆன்சர் சி, சுதேசமித்திரன். சுதேசமித்திரன் இதழ் 1882 ஜி சுப்பிரமணிய ஐயரால் தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், வ.உ.சி. சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை பதிவு செய்த ஆண்டு? ஆன்சர் டி, 1906. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடிவெள்ளி கழகம் 1902 ஆண்டு யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் ஏ, சதீஷ் சந்திர முகர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நாள்? ஆன்சர் டி, 1905 ஜூலை 19. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர்? ஆன்சர் பி, டபிள்யூ.சி. பானர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதர் என்று அழைக்கப்படுவர்? ஆன்சர் ஏ, தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆங்கில கல்விக்கு ஆதரவாக இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் என்னும் குறிப்புகளை வெளியிட்டவர்? ஆன்சர் சி, டி.பி. மெக்காலே. நெக்ஸ்ட் கொஸ்டின், லாபம் இதற்கான வெகுமதி? ஆன்சர் சி, அமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வங்கி விகிதம் எப்பொழுது உயர்த்தப்படுகிறது? ஆன்சர் பி, பணவீக்கம். பணவீக்கத்தின் பொழுது பொருளின் விலை உயர்ந்து பணத்தின் மதிப்பு குறையும். வங்கி விகிதம் என்பது ஒரு கடன் அளிக்கும் பொழுது அந்த கடனுக்கான வட்டியை அதிகரிப்பது வங்கி விகிதம் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பண கொள்கையை அமல்படுத்துவது? ஆன்சர் சி, மைய வங்கி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேரியல் பொருளாதார சிந்தனையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர்? ஆன்சர் டி, ஜே.எம். கின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீர்மை விருப்ப கோட்பாட்டின் ஆசிரியர்?
ஆன்சர் ஏ ஜே.எம். கின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமநோக்கு அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியவர்? ஆன்சர் ஏ ஜே.ஆர். ஹிக்கீஸ். ஜே.ஆர். ஹிக்கீஸ் மற்றும் ஜி.டி. ஆலன் ஆகியோரால் சமநோக்கு அணுகுமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொல்கத்தாவில் உச்ச நீதிமன்றம் அமைக்க கீழ்க்கண்டவற்றில் எது மன்னருக்கு அதிகாரம் அளித்தது? ஆன்சர் பி 1973 ஒழுங்குமுறை சட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பழமை பொருளாதாரம் என்பது? ஆன்சர் ஏ தன்னிறைவு பொருளாதாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின். நிகர பொருளாதாரம் பற்றிய கருத்தை எடுத்துரைத்தவர்? ஆன்சர் சி சாமுவேல்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கிடைப்பெருமை இலக்கணத்தின் ஆசிரியர்? ஆன்சர் பி லயன்ஸ் ராபின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். செல்வ இலக்கணத்தின் ஆசிரியர்? ஆன்சர் ஏ ஆடம் சுமித். நெக்ஸ்ட் கொஸ்டின். அந்நிய செலவாணி கட்டுப்பாட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு? ஆன்சர் சி 1974 ஜனவரி 1. 1973ஆம் ஆண்டு இயற்றப்பட்டு 1974ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரியார் எந்த ஆண்டு குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையினை முதன்முதலாக அறிமுகப்படுத்தினார்? ஆன்சர் பி 1919. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி 1994. நெக்ஸ்ட் கொஸ்டின். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி 1986. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆளுநர் யார் முன்னிலையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வார்? ஆன்சர் ஏ உயர் நீதிமன்ற நீதிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உலகிலேயே மிகப்பெரிய நகரம்? ஆன்சர் சி டோக்கியோ. டோக்கியோவில் 38 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய மக்கள் தொகை கொள்கையை அறிவித்த ஆண்டு? ஆன்சர் சி 1952. நெக்ஸ்ட் கொஸ்டின். வங்க பிரிவினையின் பொழுது ரக்ஷா பந்தன் விழாவை மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக நடத்தியவர்? ஆன்சர் பி ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விண்வெளியில் இருந்து விழும் கற்களில் இருந்து நம்மை பாதுகாக்கும் அடுக்கு? ஆன்சர் பி இடையடுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். எங்கு உள்ள புதைப்பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமாபுரிக்கும் இடைப்பட்ட கடல் வணிகத்தை விளக்குகிறது? ஆன்சர் ஏ அரிக்கமேடு. நெக்ஸ்ட் கொஸ்டின். நெல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு? ஆன்சர் பி சீனா. இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கம்பு அதிகம் விளையும் மாநிலம்? ஆன்சர் டி ராஜஸ்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில அவசர நிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு? ஆன்சர் சி சட்டப்பிரிவு 356. நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜ்யசபாவின் தலைவர்? ஆன்சர் டி துணை குடியரசுத் தலைவர். ராஜ்யசபா மாநிலங்களவை என்றும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் டி 1935 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களை எந்த அமைப்பு நடத்துகிறது? ஆன்சர் பி மாநில தேர்தல் ஆணையம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூடைப்பந்து கூட்டமைப்பின் தலைமையகம் எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் ஏ சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தில் உள்ள சூரிச் நகரில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். டோகோஃபெரால் என்பது? ஆன்சர் டி வைட்டமின் இ. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசு அதிகாரிகளை தெரிவு செய்ய டாஸ் நீதி கட்சியால் நிறுவப்பட்டது? ஆன்சர் சி பணியாளர் தேர்வு வாரியம். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
1709 தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகத்தை நிறுவியவர்? ஆன்சர் பி. சீகன் பால்கோ. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1906ஆம் ஆண்டு இந்திய அரசு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர்? ஆன்சர் டி. மின்டோ பிரபு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.